நம்ம நாட்டு வீரர்கள் நிறைய பாடுபட்டு அங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இளைஞர்கள் இங்க பண்ற சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. எல்லையில இருந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, ஃப்ரீயா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நம்மளாம் எவ்வளவு சொர்க்கமா இருக்கோம் தெரியுமா? அதாவது தமிழகம் அப்படிங்கிறது ஒரு சொர்க்க பூமி அப்படின்னே சொல்லுவேன் இந்தியாவுல. அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபான இடத்துலயும் இருக்கும், ரொம்ப ஃப்ரீடமான ஒரு இடத்துலயும் இருக்கும். சோ நம்ம நாலேஜ கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும், கரெக்டா சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து இளைஞர்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு வந்து யாரா எங்கடா ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லுவாங்க, மீம்ஸ் போடலாம், அவங்களை கிண்டல் பண்ணலாம். யாராவது ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து அவங்க பின்னாடி போயிட்டு அவங்களுக்காக இவங்களை கிண்டல் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைஃப்ல வந்து நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நோக்கிதான் இளைஞர்கள் போகணும். நம்ம ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய நம்மளால டிராவல் பண்ண முடியும். சோ அதை பத்தி யோசிங்க. மீம்ஸ் எல்லாம் போட்டு உங்க லைஃப்ல நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இத பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படவும் மாட்டோம், அதை வந்து கண்டுக்கவும் மாட்டோம். தலைவர் மாதிரியாதான் நாங்க.